வெல்கம் பேக் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்மளோட ட்ரெடிஷ்னல் வடை, தவளை வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தவளை வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி 3/4 கப் அளவுள்ள பச்சரிசியையும் 1/4 கப் அளவுள்ள இட்லி அரிசியும் சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் எல்லா அளவுமே ஒரே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டாக தான் இருக்கணும். இதுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு கப் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு 1 கப், துவரம் பருப்பு 1 கப், பாசிப்பருப்பு 1 கப். இது எல்லாத்தையுமே ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதை அரைக்கிறப்ப நல்லா பொதன் அரைப்படும். அதே மாதிரி துருவன தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனும், இந்த மாதிரி கீரின தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லைனா துருவன தேங்காய் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 7 காஞ்ச வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அது ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கருவேப்பிலை கொஞ்சம், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் வடைக்கு. மிளகு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நான். நெய் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு. இது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு தவளை வடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வரமிளகாவை இந்த மாதிரி ஊற வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிக்சியாக இருந்தாலும் சரி, கிரைண்டராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம மிளகாவை போட்டு நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இது நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ நான் ஊற வச்சுருக்க எல்லா பருப்பு தண்ணி அரிசியிலேருந்து தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட நீங்கள் இதுக்கு ஊற்றக்கூடாது. பருப்பு ஊற வச்சதுலேயே நமக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவு அரைக்கணும். தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அதோட டெக்ஸ்சர் வித்தியாசமாக ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நான் துவரம் பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நீங்கள் ஸ்ட்ரெயினர் வச்சு தண்ணியை சுத்தமாக எடுத்துருங்க. அடுத்து அரிசியை போட்டுடலாம். அடுத்து கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் பக்கத்துலேயே இருந்து தான் அரைக்கட்டும் அப்படின்னு ரொம்ப நேரம் அரைச்சிங்கனாலும் டெக்ஸ்சர் வேறு மாதிரி ஆகிடும். இப்போ எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பில் பாதியை மட்டும் நம்ம அரைச்சிடலாம். பாதியை நம்ம வடை மாவை அரைச்சதுக்கப்புறம் அதை முழுசாக ஆட் பண்ணிக்கும். அது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சர் வரும் நமக்கு வடைக்கு. இப்போ பாதியை எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவை நீங்கள் பக்கத்துலேயே இருந்து தான் ஆட்டணும். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வலிச்சு எடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாவு அதோட கன்சிஸ்டன்சி நரன்னு இருக்கணும். நம்ம அடை மாவுலாம் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு தான் இருக்கணும். நம்ம பாசிப்பருப்பு போட்டிருக்கிறதுனாலேயே இது நல்ல ஒரு மாதிரி பொதன்னு தான் இருக்கும். இதை அரைச்சிட்டு இருக்கப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியாகிடும். இதுக்கு மேக்ஸிமம் எனக்கு இன்றைக்கி 5 நிமிஷம் தான் நான் கிரைண்டரில் இந்த கன்சிஸ்டன்சியில் அரைக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றாமையே இப்படி இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கிறது நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுறப்ப இந்த குழப்பை கூட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாயிடும். இப்போ நான் எல்லாத்தையும் மற்ற பாத்திரத்தில் வழித்து எடுத்து வச்சுட்டேன் நான். இப்போ நம்ம வடை மாவு அரைச்சது ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ நான் கட்டி பெருங்காயத்தை வெறுமா நீங்கள் சட்டியில் வறுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொறன்னு நம்ம பொடியாக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கட்டி பெருங்காயத்தோட பொடி. அப்படி இல்லைன்னா பவுடர் பெருங்காயத்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கத இந்த மாதிரி கிள்ளி போட்டு ஆட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் கொத்தமல்லி இலை போட்டால் நல்லா இருக்காது. மோஸ்ட்லி கருவேப்பிலை அதிகமாக போடுறதுக்கு பாருங்கள். இப்போ நம்ம பாசிப்பருப்பு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பாசிப்பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு டெக்ஸ்சர், கிறிஸ்பி டெக்ஸ்சரை நம்மளோட வடைக்கு கொடுக்கறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ இதுலேயே நான் கீறி வச்ச தேங்காய் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கீறி வச்ச தேங்காய் பல்லில் மாட்டினா பிடிக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நம்மளோட வடைக்கு.
நான் இப்போ எடுத்து வச்சுருக்க நெய்யை வந்து இந்த மாதிரி உருக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கெட்டியாக போட வேண்டாம். இது நம்ம வறுக்கிறப்ப எண்ணெயில் வறுக்கிறப்ப இந்த நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எடுத்து வச்சுருக்க மிளகை வந்து அப்படியே முழுசாக போட்டுறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வாயில் கடிப்படுறது பிடிக்கல அப்படின்னா ஒன்றுக்கு பாதியமாக இதை வந்து நீங்கள் நொறுக்கி கூட போட்டுக்கலாம், இடித்து போட்டுக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஈவனாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கெட்டித்தன்மை ஆகிடும், ரொம்ப குழன்னு இருக்காது. ஸோ நீங்கள் அரைக்கிறப்ப தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாமல் அரைச்சிங்கன்னா இதுதான் நமக்கு இந்த தவளை வடை செய்கிறதுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. நம்மளோட டெக்ஸ்சர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வரும். நான் இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. வடை எடுத்து போடுறது அளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து எடுத்து வச்சுருக்க கடுகையும் உளுத்தம் பருப்பையும் நம்ம வந்து இதில் தாளித்து ஆட் பண்ணணும். அதுக்காக இப்போ தாளிச்சிடலாம். இப்போ தாளிப்பு கொடுக்கறதுக்காக இப்போ ஒரு சின்ன பேனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஆயில் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணி நல்லா அது பொரியணும். நம்ம போட்டிருக்க கடுகு அதே மாதிரி உளுத்தம் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வரணும். இதில் நீங்கள் எவ்வளோக்குள்ள அதிகமாக ஆட் பண்ணுறீங்களோ நம்மளோட வடையோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இதை வந்து நம்ம இப்போ வடை மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஆல்ரெடி ரெடியாக இருக்கிற வடை மாவில் இதை நான் போட்டுறேன். இதையும் நல்லா எல்லா இடமும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வடை மாவை நீங்கள் உடனே போடுறது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் சில பேர் இதை வந்து கொஞ்சம் நேரம் புளிக்க விட்டு கூட போடுவாங்க. பட் புளிக்க விட்டு போடுறத விட இதோட டேஸ்ட்டு நீங்கள் உடனே போடுறது தான் நல்லா இருக்கும். இது வந்து ரிச் ப்ரோட்டீன் ஸ்நாக்கு. நம்ம பசங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்கூல்லேருந்து வரப்போ இது கொடுக்குறப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறது இது வந்து நீங்கள் வந்து ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணல அப்படின்னா நீங்கள் இதை வந்து அடை மாதிரி மெல்லிஸாக தட்டி கூட பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் தோசைக்கல்லில் கூட போட்டுட்டு தேங்காய் சட்னி கெட்டி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் தவளை வடை மாதிரி செஞ்சு சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட்டே வந்து ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு வாழை இலை அப்படி இல்லைன்னா எதுலையாவது கையில் கூட உள்ளங்கையில் தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் வந்து போட்டுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் தின்னாக வந்து தட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சில பேர் அதில் ஹோல் போட மாட்டாங்க. நான் ஏன் ஹோல் போடுறேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வேகும், அதே மாதிரி கிறிஸ்பினஸ் வருங்கிறதுக்காக நான் பண்ணுறேன். ஆயில் ரொம்ப புகார வர அளவுக்கு நீங்கள் இதை வந்து ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே நம்மளோட வடை வந்து வேகணும். அதே மாதிரி நம்ம வடையை உடனே நீங்கள் திருப்பி விட்டீங்க அப்படின்னா அதோட ஷேப் வந்து ஒழுங்காக நமக்கு கிடைக்காது. அதனால் மீடியம் தீயிலே ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இந்த வடை வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம உளுந்த வடை மாதிரி உடனே ரெடி ஆகாது. பட் இது பருப்பு எல்லாமே இருக்கிறனால கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்றதுனால கிறிஸ்பினஸும் கிடைக்கும். அது வந்து பச்சையாகவும் இருக்கிறது உள்ள பருப்பு. அதனால் அந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து எல்லாத்தையும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டிங்க அப்படின்னா பேப்பர் டவலில் அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் வந்து நான் உறிஞ்சிடும். அதனால் இந்த அளவுக்கு நம்ம வந்து வறுபட்டால் போதும். இதை எடுத்து நம்ம வந்து பேப்பர் டவலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட தவளை வடை எம்மியான தவளை வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து கெட்டியான ஒரு தேங்காய் சட்னியோட சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு டீ டைம் நல்ல ஒரு ஸ்நாக்கும் கூட. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.